மக்களே, உங்கள் பேப்பரின் மருத்துவ பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசிகள் இனிமேலும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா? அது மக்களுக்கான சந்தேகங்கள், அதற்கான தெளிவான விடைகள். வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொரோனா பெருந்தொற்று கொரோனா வைரஸ் குடும்பத்தின் புதிய சார்ஸ் வகை 2 என்ற வைரஸினால் ஏற்பட்டது. இந்த தொற்றுக்கு எதிராக 3 முக்கிய வகைகள் தடுப்பூசிகள் கண்டறியும் பணியும் தொடங்கியது. பிரிட்டனில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனமும் இணைந்து வேக்செர்வியா என்னும் வெக்டார் வகை தடுப்பூசியை உண்டாக்கும் முயற்சியில் இறங்கின. ரஷ்யாவில் கெமாலியா நிறுவனம் ஸ்புட்னிக் தடுப்பூசியை கண்டறிந்து ஸ்பைசர் மற்றும் மொடர்னா முதலிய நிறுவனங்கள் மெசஞ்சர் RNA தொழில்நுட்பம் மூலம் தடுப்பூசிகளை உருவாக்கும் பணியை உண்டாச்சில் இறங்கின. இந்தியாவில் கோவேக்சின் என்னும் பெயரில் வைரஸை செயலிழக்க செய்து உருவாக்கும் தடுப்பூசியை பாரத் பயோடெக் நிறுவனமும் ICMR இணைந்தும் உருவாக்கின. டிசம்பர் 2020 தொடங்கி ஐரோப்பியா மற்றும் அமெரிக்காவில் ஸ்பைசர் மொடர்னா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இந்தியாவில் வேக்செர்வியா தடுப்பூசியை கோவிஷீல்டு என்னும் பெயரில் சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தயாரித்தது. ஜனவரி 2021 மத்தியில் மக்களுக்கு வழங்கப்பட தொடங்கியது. தடுப்பூசிகள் வழங்கப்பட்டவர்கள் நிகழும் அரிதினும் அரிதான பக்கவிளைவுகளை தொடர்ந்து மருத்துவ அறிவியல் உலகம் ஆய்வுகள் மூலமும் அறிக்கைகள் மூலமும் வெளிப்படுத்தின. அதில் மெசஞ்சர் RNA தொழில்நுட்பம் மூலம் உண்டாக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு அரிதாக இதய தசை அழற்சி ஏற்படுகிறது என்றும், வெக்டார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உண்டாக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு அரிதாக இரத்த உறைதல் தன்மையை அதிகமாக்கும், இரத்த நாளங்களில் இரத்த கட்டிகளை ஏற்படுத்தும் பக்கவிளைவு உண்டு என்று மருத்துவ அறிவியல் ஆய்வறிக்கையில் தொடர்ந்து வெளியிடப்பட்டது. எனினும் அதே சூழலில் பரவி வந்த கொரோனா தொற்று பீட்டா, டெல்டா என தீவிர வடிவம் எடுத்தது. இத்தகைய வைரஸ் தொற்றை பெறுபவர்கள் தீவிர தொற்று அடைந்தவர்களுக்கு இரத்த உறைதல் மற்றும் இரத்த கட்டி ஏற்படும் தன்மை மிக அதிகமாக இருந்தது. மருத்துவ அறிவியலாளர்கள் தடுப்பூசினால் ஏற்படும் பலன்களையும் அதனால் ஏற்படும் பக்க விளைவுகளையும் ஆராய்ந்து தடுப்பூசிகள் தீவிர கொரோனா நோய் தடுக்கப்படுகிறது, மேலும் அரிதாக தீவிர பக்கவிளைவுகளை ஏற்படுத்துகின்றன. எனவே தடுப்பூசிகளால் ஏற்படும் பலன் பாதகத்தை விட அதிகமாக இருப்பதால் தடுப்பூசி பெறவே வலியுறுத்தினர். இந்தியாவை பொறுத்தவரை சுமார் 200 கோடி தடுப்பூசி டோஸ்கள் போடப்பட்டன. இதில் 90க்கு மேல் கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனத்தின் பதிப்பான கோவிஷீல்டு இதுபோன்ற இரத்த உறைதல் நிகழ்வுகளை உருவாக்குகின்றதா? கோவிட் தடுப்பூசினால் ஏற்படும் பக்க விளைவுகளை கண்காணிக்க தேசிய தடுப்பூசி பக்க விளைவுகள் கண்காணிப்பு கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு தடுப்பூசினால் ஏற்படும் பக்க விளைவுகளை தொடர்ந்து கண்காணித்தும் ஆய்வு செய்தும் வருகின்றன. அவர்களின் அதிகாரப்பூர்வ கருத்துப்படி மார்ச் 13, 2021 வரை இந்தியாவில் தடுப்பூசி போடப்பட்ட மக்களுள் தடுப்பூசி சார்ந்த மரணங்கள் 79 மட்டுமே நடந்தன. 412 தீவிர பக்க விளைவுகள் இருந்தன. இந்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 17/5/2021 கோவிஷீல்டு தடுப்பூசியால் மிக குறைந்த அளவில் இரத்த உறைதல் நிகழ்வு நடந்துள்ளன என்று அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் 10 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டால் 0.61 என்ற அளவில் மட்டுமே இரத்த உறைதல் நிகழ்வுகள் நடக்கின்றன. இது பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய காட்டிலும் மிக குறைவு. எனினும் இந்த தடுப்பூசியால் பாதிக்கப்படும் மக்கள் அதிகம் என்பதை இந்த ஆய்வு பறைசாற்றியது. பிரிட்டனில் கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டு அதனால் ஏற்படும் அரிதினும் அரிதான பக்க விளைவான இரத்த உறைதலுக்கு உள்ளான சகோதரர் ஒருவருக்கும் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனத்துக்கும் இடையே 2021 மத்தியில் இருந்து நடக்கும் வழக்கில் 2023 ஆண்டு அத்தகைய இரத்த நாள அடைப்புக்கு எங்களது தடுப்பூசி காரணமாக இருக்கும் வாய்ப்பு மிக குறைவு என்று கூறி வாதிட்ட ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தற்போது இத்தகைய இரத்த உறைதல் நிகழ்வு அரிதினும் அரிதாக நிகழக்கூடும் என்று அறிவித்திருக்கிறது. இதில் எந்தவித அதிர்ச்சியோ ஆச்சரியமே இல்லை. காரணம், இந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு 2021 ஆண்டின் தொடக்கத்திலேயே தெரியும். எனினும் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தற்போது வழக்கில் கூறியபடியால் மீண்டும் மீடியாவில் இந்த செய்தி வலம் வர தொடங்கியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கோவிஷீல்டு பெற்ற 80 கோடிக்கும் மேல் மக்களை பீதிக்குள்ளாக்கி இருக்கிறது. முதலில் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கோவிஷீல்டு தடுப்பூசி பெற்றவர்களுக்கு 4 முதல் 28 நாட்களுக்குள் இத்தகைய இரத்த உறைதல் ஏற்படும். அரிதாக 10 லட்சம் பேரில் ஒருவருக்கும் குறைவாகவே இதனால் பாதிப்புக்குள்ளாகின்றனர். அப்பொழுது பெற்ற தடுப்பூசிக்கு இப்பொழுது பக்கவிளைவு தெரிகிறது என்னும் அளவில் எத்தகைய ஆராய்ச்சி முடிவுகளும் இல்லை, அறிவியல் சான்றுகளும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தடுப்பூசி பெரும்பான்மை மக்களுக்கு செலுத்தப்படும் முன்பே 2ஆம் அலை இந்தியாவில் வீசியது. அதில் பலருக்கும் கொரோனா தொற்று தீவிரமாக ஏற்பட்டது. அத்தகைய கொரோனா தொற்றின் தாக்கமும் நம்முடைய பல வாழ்வியல் மற்றும் வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளை உண்டாக்கியுள்ளன. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சிகள் தடுப்பூசி பெற்றவர்களிடையே மாரடைப்பு சார்ந்த மரணங்கள் கொரோனாவுக்கு பின்பான காலங்களில் குறைவாக நடந்து வருகிறது ஆய்வுமொழிகள் கூறப்பட்டுள்ளன. எனவே தடுப்பூசி பெற்றவர்கள் பீதிக்குள்ளாக தேவையில்லை.
தடுப்பூசிகள் எவ்வாறு பலன்களை கொண்டிருந்தவையோ அதே போன்று பக்க விளைவுகளும் கொண்டிருந்தன. எந்த மருந்திற்கும் பலனும் பக்க விளைவும் இணைந்தே இருக்கும். தீவிர பக்க விளைவுகள் அரிதினும் அரிதாக தடுப்பூசிகளுக்கு இருந்தது உண்மைதான். இதை மருத்துவர்களோ நவீன மருத்துவ அறிவாளர்களோ மறுக்கவில்லை. அரிதினும் அரிதாக 10 லட்சம் பேரில் ஒருவருக்கு என்ற அளவில் ஏற்படும் பக்க விளைவை ஏதோ அனைவருக்கும் ஏற்படுவது போலவும் செய்தி பரப்புவது நன்மையன்று. 3 வருடம் முன்பு தடுப்பூசி போட்டவர்களுக்கு இப்பொழுது அத்தகைய நிகழ்வுகள் நிகழ்கிறது என்று அறிவியல் ஆதாரமில்லாத தகவல்களை பரப்பாதீர்கள். அந்த பக்க விளைவு தடுப்பூசி செலுத்திய 4 முதல் 42 நாட்களுக்குள் நடக்கவே வாய்ப்பு உண்டு. கொரோனா பெருந்தொற்றின் 2ஆம் அலை மற்றும் 3 அலையின் பல உயிர்களை காத்தவை கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசிகள். மக்களை தேவையற்ற பீதியில் வைத்திருக்கவே இத்தகைய செய்திகள் உதவுகின்றன. கோவிஷீல்டு கோவேக்சின் தடுப்பூசிகள் பெற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளே, வீண் அச்சம் வேண்டாம். இவ்வாறு டாக்டர் பரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். நன்றி.